பண்ணுவையா அப்பதே பாரு நான் தூங்குறேன் உனக்கு இருக்கு இன்னைக்கு. என்னங்க என்னங்க காலங்காத்தாலே 7:30 எருமாட்டில் வருது. எந்திரிங்க. என்னங்க காஃபி என்ன இவ கேட்காமையே காஃபி எடுத்துட்டு வர்றான். என்னங்க என்னங்க ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும். கேட்கட்டுமா? இன்ஸ்டாகிராம்ல ஷர்மிளாங்கிற ஐடியில போட்டோக்கு வளைச்சு வளைச்சு லைக் பண்ணிருக்கீங்களே, யார் அது? அதை மட்டும் தான் நீ பாத்தியா? 3 நாளைக்கு முன்னாடி அவன் புருஷனோட இருக்கிற போட்டோக்கு சேர்த்து தான் லைக் போட்டிருக்கிறேன். நீ பாக்கலையா? அதான் ஏன்? ஏன்னா அவ என் ஃப்ரெண்டுடி, என் காலேஜ் மேட்டு. அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்லையே? வேற ஒண்ணும் இல்லடி. அப்ப சரி கொடுங்க, வேற காஃபி கொண்டு வரேன். ஏன் இதுக்கு என்ன? கொஞ்சம் அவசரப்பட்டு விஷம் கலக்கிட்டேன். கோமிட்டி தலையா ஏதோ ரீசன் சொல்லி எஸ்கேப் ஆயிட்டல. இந்த வீட்டுல நம்ம உசுருக்கு உத்தரவாதமே இல்லை போலயே, கொஞ்சம் உஷாராத்தான் இருக்கணும். இந்த பஜாரி கிட்ட இருந்து எப்படியாவது பர்மிஷன் வாங்கிடணும். சஞ்சு ஆபீஸ்ல டூர் போறாங்க, நானும் போயிட்டு வரட்டுமா? டூரா? போன மாசம் தானே போனேன். நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். நான் வந்தா ஜாலியா இருக்குமா, எல்லாம் ஆசைப்படுறாங்க. இதுதான் லாஸ்ட். இந்த வருஷத்துல இதுக்கப்புறம் டூரே கிடையாது, சரியா? ஒரு நிமிஷம் இரு, உன்னை நம்ப முடியாது. எத்தனை பேர் போறீங்க? அதுல எத்தனை பொண்ணுங்க? முடிக்காம பதில் சொல்லு. 7 பேரு. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உனக்கு டூரும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. மூடிட்டு வீட்லயே கடை. ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், நீங்க உண்மையை மட்டும்தான் சொல்லணும், சரியா? ஓகே, ஆனா என் மனசுல தோன்றதான் சொல்லுவேன். ஓ அப்படியா? பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு யாரு? சத்தியமா நீ இல்ல. என்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? நீ அடிக்கடி உங்க அம்மா வீட்டுக்கு போவல, அதான். என்ன தவிர வேற எந்த பொண்ணு கூட பேச ஆசைப்படுவீங்க? வேற யாரு? உன் தங்கச்சி தான். நான் உங்களுக்கு செஞ்ச நல்ல விஷயம் ஏதாவது ஒண்ணு? நெக்ஸ்ட். நான் சமைச்சதுல எதை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கீங்க? நீ சமைக்காம வெளியே வாங்கி வந்து கொடுப்பல, அதை சாப்பிட்டாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் உங்க லைஃப்ல யாரு? எனக்கு பிடிச்ச ஜென்மசம். ஏன் இப்பெல்லாம் அடிக்கடி என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க? சிரிச்சு கூட பேச மாட்டேங்க. அதுவா, ஆண்டவன் நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம இருந்து சீக்கிரமா எடுத்துப்பான்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதனாலதான் நான் உங்ககிட்ட அடிக்கடி கோவப்படுறேன், சண்டை போடுறேன். நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியா, இல்ல ஆண்டவன்கிட்ட சீக்கிரமா போகணும்னு ஆசைப்படுறியா? மேனேஜர் கால் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்க சார். அப்படிங்களா? இனிமேல் நடக்காம பார்த்துக்கிறேன் சார். சாரி சார், சாரி சார். ஓகே சார், ஓகே. சரி, நல்லா சரி. அவனுக்கு 1000 பிரச்சனை. ஏஞ்சி உள்ள போடி, இதுல டிவி வேற. நம்மளோட ரொம்ப கோக்காரனா இருக்கானே. ஷோ, ஆபீஸ் டென்ஷனை வேற இவன் மேல காட்டிட்டுனே. நமக்காக எவ்வளவு பண்ற, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எல்லா வேலையும் அவதான் செய்யறான். தேவையில்லாம திட்டமே. பேசாம அவட்ட போய் சாரி கேட்டுடலாம், அதுதான் கரெக்டா இருக்கும். சஞ்சு, ஆத்தி பாவி, திட்டினதுக்கு குமுறி குமுறின்னு அழுவான்னு பார்த்தா மூட்டை மூட்டையா ஸ்நாக்ஸ் தின்னுட்டு இருக்கியடி.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.